நேயர்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எவ்வளவு டஃப்பான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதே சமயம் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப லாங்கான ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எப்படி தொடர்ந்து கான்சென்ட்ரேஷனோட நம்ம படிச்சு சக்சஸ்ஃபுல்லா மார்க்ஸ் வாங்குறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் என்னுடைய 10th 11th 12th மற்றும் காலேஜ்ல, அதாவது செமஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு 8 செமஸ்டர்ஸ் இருந்துச்சு. இந்த 8 செமஸ்டர்ஸ்லயுமே நான் கன்சிஸ்டன்டா மார்க் எடுக்கிறதுக்கும் சரி, என்னோட 10th 11th 12th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், 10th நான் வந்து 5th ரேங்க் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ரேங்க்ஸ் எடுக்கிறதுக்குமே எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கும் இது சக்சஸ் கொடுக்கும் நான் நம்புறேன். சரி நேயர்களே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ கான்சென்ட்ரேஷனோடையும் அதே சமயம் நம்ம படிச்சதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத பாத்துடலாம். சோ இப்போ நம்ம ஒரு படிக்க போறோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு புக்ஸ் தேவை. சோ புக்ஸ் கூடவே நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் ஆச்சு எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்றதுக்காக கூடவே ஒரு பென் ஆர் பென்சில் எடுத்துட்டு, முக்கியமா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் வாட்டர் பாட்டில். சோ கண்டிப்பா உங்களுக்கு நீங்க படிக்கும் பொழுது தண்ணி நீங்க அடிக்கடி குடிக்கணும். சோ அப்படி குடிக்கும் பொழுது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்களுடைய மெமரி பவரை அது இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததா, உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அல்லது அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப போரா இருக்கும், இதை படிக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சாக்லேட்ஸ் 1 or 2 சாக்லேட்ஸும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம புக்ஸ் கூடவே நம்ம ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்ததா நமக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தேவை. இந்த இடம் கண்டிப்பா உங்களுடைய பெட்டா இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பெட்டை வந்து தூங்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம தூங்குற இடத்துல படிச்சோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டே நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தூக்கமே வராட்டினாலும் நமக்கு தூக்கம் வர வைக்கிறதா இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அப்போ தூக்கம் வரக்கூடிய இடத்துல, நம்ம யூஸ்வலா தூங்கக்கூடிய இடத்துல நம்ம படிக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இன்னும் தூக்கத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்கிற இடமும் நீங்க தூங்குற இடமும் வேற இடமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா, நீங்க படிக்க போற இடம் சூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த இடத்துல நிறைய திங்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இது நிறைய டாய்ஸ், பில்லோ, வெசல்ஸ் அல்லது டிவி, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க படிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு திங்க பார்க்கும் பொழுது, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருள் மேல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகும். அந்த பொருளை பத்தியே நீங்க வந்து அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ அதனால உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு எந்த ஒரு பொருளும் இல்லாம பாத்துக்கோங்க. முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் போன் இல்லாம பாத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு மொபைல் போன் கண்டிப்பா எமர்ஜென்சி கம்யூனிகேஷனுக்காக தேவை அப்படின்னா அந்த போனை நீங்க சைலண்ட்ல போட்டு உங்களுடைய நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை எந்த ஒரு விஷயமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாத ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அங்க மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல சைலண்ட்லயோ அல்லது நெட்டை ஆஃப் பண்ணியோ நீங்க வந்து போட்டுருங்க. ஓகே நேயர்களே, இப்போ நமக்கு படிக்க தேவையான இடம் சூஸ் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒயிட் வாலோ அல்லது கலர் கம்மியா இருக்கக்கூடிய வாலோ நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த வாலை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்காந்துட்டீங்கன்னா போதும், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒயிட் வால் இருக்கு அப்படின்னா நான் படிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒயிட் வாலை ஃபேஸ் பண்ணி தான் நான் உட்காருவேன். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒயிட் வால்ல எதுவுமே இருக்காது, என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ட் ஆகாது. சில நேரங்கள்ல எனக்கு கொஞ்சம் படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, என்னால ரொம்ப நேரம் உட்கார்ந்து படிக்க முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டே படிக்கும் பொழுதும் அந்த இடத்துல மோஸ்ட்லி திங்ஸ் இல்ல அப்படின்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாது. சோ கண்டிப்பா உங்களுக்கும் இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ நமக்கு தேவையான திங்ஸ், நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளுடைய ஆம்பியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததா இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா பிளான் பண்றது தான். சோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம எக்ஸாமுக்கு போகும்பொழுது நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு லெசன்லயும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சில ப்ளூ பிரிண்ட்லாம் உங்களுக்கு தருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தா கூட போதும், அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட பிளான் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு 1 day தான் இருக்குது. 1 dayல உங்களால ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 5 chapters கவர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எந்த சாப்டர் இம்பார்ட்டனோ அந்த சாப்டரை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த பிளான் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ
ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்துட்டு 100க்கு 60 மார்க்ஸ் எடுத்தாதான் பாஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 60 மார்க்ஸ்க்கு நான் என்னென்ன சாப்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பிளான்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த லெசன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இன்கேஸ் உங்ககிட்ட கொஸ்டின் பேங்க் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் பேங்க் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். சோ அதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், என்னென்ன சாப்டர்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த சாப்டர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணா அட்லீஸ்ட் நான் பாஸ் மார்க்காவது வாங்குவேன் அப்படின்ற சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. சோ ப்ரியாரிட்டி லெசன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுட்டு அடுத்ததா நீங்க மீத இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், அதை நீங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லி புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்க உங்களுடைய ரஃப் நோட்ல ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிளான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பிளான்ல கண்டிப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க தனியா செக்ரிகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பிளான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு டைம் ஸ்லாட் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ ஒரு நாள் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஒரு நாள்ல நீங்க 5 சாப்டர்ஸ் படிக்கணும். அதுல 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 டேல 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 24 ஹவர்ஸ்ல கண்டிப்பா நம்ம ஒரு 7 or 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குனாதான் நம்மளால அடுத்த நாள் வந்து ஒரு எக்ஸாமோ அல்லது அடுத்த நாளோட ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவோ முடியும். சோ அந்த 7 ஹவர்ஸ் போக அடுத்ததா நமக்கு பர்சனலா சில டைமும் தேவை. அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு, நம்ம குளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு டைம் வந்து தேவைப்படும். சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, அல்லது சில நேரங்கள்ல அவங்களுக்கு சில பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட இருக்கலாம். சோ அந்த டைம்லாம் போக உங்ககிட்ட அது போக நீங்க ஸ்டடீஸ்க்குன்னு ஒரு 10 ஹவர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 hour நீங்க ரிவிஷன் அப்படின்றதுக்கும் நீங்க தனியா டைம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த 10 ஹவர்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது நம்ம பிக்கப் பண்ணிருக்க அந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, இது பேர் தான் டைம் ஸ்லாட். இந்த டைம் ஸ்லாட்டை உங்களுடைய ரஃப் நோட்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க டைம் ஸ்லாட் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்போ உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம்குள்ள நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அப்படி அந்த எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு படிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷனையும் ஒரு கான்சென்ட்ரேஷனையும் கொடுக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா prioritize. So first நம்ம பிளான் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துட்டோம். அடுத்ததா நம்ம prioritize பண்ணணும். சோ இந்த 3 சாப்டர் எடுத்துட்டோம். இந்த 3 சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருக்காது. அல்லது ஒரு மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 சம்ஸ் இருக்காது. வேற எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு சாப்டர் அப்படின்னாலே மினிமம் ஒரு 5 டாபிக்ஸ் அல்லது அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டாபிக்ஸ்ல எது இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்றத நீங்க prioritize பண்ணணும். இது சப்ஜெக்ட்ல மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு படிக்க போற நேரத்திலேயே இன்னும் சில வேலைகள் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவியை நான் பாக்குறதா இல்ல நாளைக்கு இந்த எக்ஸாமை படிச்சு நான் கிளியர் பண்றதா, இதுல எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க தான் prioritize பண்ணிக்கணும். அதே போலதான் ஒரு சப்ஜெக்ட்னு வரும் பொழுது இதுல இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுல எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சோ இந்த கொஸ்டினை தான் நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அல்லது ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்டை படிச்சா நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பேசிக் கான்செப்டை நீங்க பிக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க Q&A, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேங்க் இருக்கும் இல்லையா, அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட இதுல எது மெயினான டாபிக் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயும் கேட்டு அந்த ஹெல்ப்பை நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களுடைய சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய டாஸ்கா இருக்கட்டும், அதை நீங்க prioritize பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல ரைட் நவ் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த நான் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சோ இந்த டைம் ஸ்லாட்டிங்கும் சரி, அதே போல prioritize-ங்கும் சரி, இந்த 2 விஷயத்துக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொன்ன நான் சொல்றேன். never leave till tomorrow which you can do today. அதாவது உங்களால இப்போ இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த, உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா தேவைப்படக்கூடிய விஷயத்த நாளைக்கு நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது பெஞ்சமின் பிராங்க்லினுடைய ஒரு ஃபேமஸான கோட்ஸ். அவர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி நேர்களே, சோ இப்போ நம்ம
ப்ரியாரிட்டைசிங் அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளால தொடர்ந்து ஒரு 45 மினிட்ஸ் படிக்க முடியும், அப்படி இல்லாட்டி ஒரு 1 hour படிக்க முடியும். அதுக்கு மேல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கிறதும் கொஞ்சம் ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுடைய நேச்சரை நீங்க என்ஜாய் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். அதே சமயம் நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, வந்ததுமே அடுத்த எக்ஸாம் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ அல்லது ஒரு நேச்சரை என்ஜாய் பண்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு 10 மினிட்ஸ் அல்லது ஒரு ½ hour பண்ணிட்டு அடுத்து உங்க மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க அடுத்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கான்சென்ட்ரேஷனையும் சரி, உங்களுக்கு பிரெயினோட ஆக்டிவ்னஸையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுமே அடுத்து ஒரு 1 day லீவ் இருக்கும், அல்லது அடுத்த நாளே இன்னொரு எக்ஸாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா நான் வந்ததுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்ததுமே எனக்கு அந்த எக்ஸாமோட திங்கிங் தான் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஐயோ இந்த கொஸ்டின் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணேனா, நான் கொஸ்டின் நம்பர் போட்டேனா, ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுனேனா, டேட் எழுதுனேனா அப்படி சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் அதை பத்தியே வந்துட்டு இருக்கும். நான் அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த எழுதி முடிச்ச எக்ஸாமை நம்ம இன்னும் மாத்தவே முடியாது. ஸோ அதனால அதை பத்தி ஃபர்கெட் பண்றதுக்கு நான் ஏதாச்சும் சாங்ஸ் லிசன் பண்ணுவேன். ஸோ சாங்ஸ் லிசன் பண்ணி என்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுவும் ரொம்ப நேரம் அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு 10 or 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நம்ம கத்துக்கணும். ஸோ உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு ஒரு டைம் பிரேக் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ டேக்கிங் அ பிரேக் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் ஸ்டடிங். ஸோ இப்போ அதே போல இந்த பிரேக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் நீங்க குடிச்சுக்கோங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சு படிக்கும் பொழுது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அதே சமயம் நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கிறதாவும் இருக்கட்டும், அதே சமயம் நம்மளுடைய மெமரி பவரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நான் சொல்ல போற ஒரு சீக்ரெட்டான டிப், நான் இதை வந்து எல்லாருமே சொல்லிருப்பாங்களா அப்படின்றதுல எனக்கு தெரியாது, இல்ல வேற எங்கேயும் இந்த டிப் கொடுத்திருப்பாங்களான்றது தெரியாது. இது என்னோட ரொம்பவே பர்சனலான ஒரு டிப், டிராயிங் பிக்சர்ஸ். ஸோ நமக்கு ஒரு பேராகிராஃபை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதோட ஒரு படத்தை நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதாவது ஒரு பிக்சரை, ஒரு இமேஜை நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அது எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் சரி, அது பக்கத்துல இன்கேஸ் அது உங்களுடைய புக், அந்த புக்ல நீங்க வரையலாம் அப்படின்னா, அல்லது ஒரு ரஃப் நோட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல இந்த கொஸ்டின் ரிலேட்டடான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை நீங்க சின்னதா மார்க் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு கொஸ்டின் ஒரு 2 to 3 pages இருக்கு அப்படின்னா அதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்க போகுது. அந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணும்பொழுது இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணா போதும். மற்றபடி அதை ரிலேட்டடான ஸ்டோரிஸ் அல்லது அதை ரிலேட்டடான தியரிஸ்லாம் நீங்களே வந்து அதை 1 or 2 times படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபார்ம் பண்ணி எழுதிடுவீங்க. அதனால அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை ஒரு பாயிண்ட்ஸாவோ புல்லட்டினாவோ போட்டு வச்சுக்கோங்க, அல்லது அது ரிலேட்டடா ஒரு டயக்ராம், ஒரு நிமானிக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போட்டோசிந்தசிஸ் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு சன், ஒரு சின்னதா ஒரு ஃபிளவர் இப்படி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா sunlight falls on the flower and chlorophyll forms. இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி டயக்ராம் நீங்க அது பக்கத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பேராகிராஃப் ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த குட்டி டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாயிண்ட், ரிவைஸ் பண்றது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம் ஸ்லாட்ல 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து 3 hours வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 hours முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்டா ஒரு 1 hour எடுத்து இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிவைஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு எது ஞாபகம் இல்ல அப்படின்றதே தெரியாது. ஸோ அந்த லாஸ்ட் 1 hourல நீங்க முதல்ல இருந்து படிச்ச ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நீங்க அந்த கொஸ்டினை ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொன்ன இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த டாபிக் எடுத்ததுமே ஞாபகம் வருதா அப்படின்றத அவ்வளோ செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஞாபகம் வரல அப்படின்னா நீங்க திரும்ப படிச்சுக்கலாம், பிகாஸ் யூ ஹேவ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ
நீங்க ஈஸியா அப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே இல்ல நான் படிச்சுட்டேன், நான் எக்ஸாம்ல போயிட்டு நான் ரீகால் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரீகால் பண்ணணும்னு நினைச்சாலும் ரீகால் பண்ண முடியாது. சோ அதனால நீங்க ரிவைஸ் பண்றதுக்கும் ஒரு டைம் ஸ்லாட் நீங்க ஒதுக்கிக்கோங்க. சோ இந்த ரிவிஷனுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ an hourல இருந்து 1 hour வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல ஒரு டாபிக்னு எடுத்துட்டோம்னா அந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே நான் படிச்சதுமே நான் காலையில இருக்கக்கூடிய டைம் ஸ்லாட், அதாவது ஒரு நைட்டு ஒரு 10 to 12 வரைக்கும் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததான் நம்ம கொஞ்சம் தூங்குவோம். தூங்குனதுக்கு அப்புறமா காலைல ஒரு 5 to 8 வந்து திரும்ப எக்ஸாமுக்கு வந்து படிப்போம் இல்லையா? அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நான் புதுசா எந்த கொஸ்டினையும் எடுத்து படிக்க மாட்டேன். ஆல்ரெடி எனக்கு படிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவேன். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்டான டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அந்த லாஜிக்கை வந்து நம்ம மாத்தி எழுதவே கூடாது. சோ அந்த லாஜிக் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்குவேன். அதே போல டயக்ராம்ஸ் இருந்ததுன்னா அந்த டயக்ராம்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்குவேன். இதுவே மேக்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாஸ் எனக்கு ஞாபகம் வருதான்னு பாத்துக்குவேன். சோ இது தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்னா நீங்க இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அதுவே மேக்ஸ் அல்லது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை ரைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போட்டு பார்க்கணும். நீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்திருக்க டைம்குள்ள உங்களால ஒரு ஃப்ளோவோட ஒரு சம்ம வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு படிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி என்னால் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்க முடிஞ்சதோ அதே போல் நீங்களும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நான் இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களாலையும் கன்சிஸ்டண்டாக ஹை மார்க்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன், கரியர் அண்ட் ஃபியூச்சர். சரி நேயர்களே, மீண்டும் இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதே போல நம்ம சேனல்ல கம்யூனிகேஷன் ரிலேட்டடாகவும், ஜாப் ரிலேட்டடாகவும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ்ல சிலவற்றை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸா கொடுக்குறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த வீடியோல சிலவற்றை நான் என் கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர், education and future.